வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் செய்கிற மாதிரியே மாற்றாமல் அப்படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னே இல்லை, வெளியே வச்சுருந்தாலே 6 மாதத்துக்கு மேலே வரைக்குமே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஸ்கூல் திறந்த டைம் பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு சாப்பாடு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோம் ஃபேமிலியோடு அப்படின்னா உங்களுக்கு காலையில் இருந்துச்சு இது செஞ்சுட்ருக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு காலையில் சாதம் மட்டும் வச்சுட்டு இதை போட்டு கலரிட்டிங்கனாலே ஒரு சூப்பரான புளி சாதம் கிடைக்கும். உங்களுக்கு இவ்வளோ நிறைய செய்ய வேண்டாம்னா அப்படியே ப்ரொபோர்ஷனை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரியே செய்யுங்க. சூப்பரான புளிக்காய்ச்சல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மல்லி 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 20-22 வரமிளகாய். இது நல்லா வாசனை வந்துருச்சு, வறுபட்டுருச்சு. இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளால இங்கே தாளிச்சிடலாம். 200 கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 கப்பு வேர்க்கடலை. புளி கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதையும் இப்போ இதில் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கல்லுப்பு அதையும் போட்டுக்கலாம். அது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷமாக புளி நல்லா கொதிக்குது. பச்சை வாசனையெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம். இது 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மிலேயே வச்சுருங்க. அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் நிறைய தெறிக்கும், அடுப்பை சுற்றி தெறிக்கும், கையிலையும் படும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அந்த நல்லெண்ணெயிலேயே பொரிச்ச பெருங்காயம் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாருங்க 1 மணி நேரம் ஆயிருக்குது. இனி நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு, எண்ணெய் கக்கிருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. நீங்கள் தண்ணி ஓரளவு சுண்டுனதுக்கப்புறமே கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும். கண்டிப்பாக கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதே மாதிரியே நீங்கள் எதையும் மாற்றாமல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்காமையே 6 மாதத்துக்கு மேலேயும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்படி ஏதாவது தப்பாக வந்துச்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் என்கிட்ட சொல்லுங்கள். இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ஊறுகாய் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்பூனில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அதை நம்ம எடுக்கும்போது தண்ணியெலாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்கலை. இங்கே பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது எண்ணெய் மட்டும்தான் வரும். அந்த புளி சாந்து கையில் வராது. புளி சாந்து வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளற மாதிரி இருக்கும். நம்மளோட புளிக்காய்ச்சல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை நல்லா உதிரியாக வடிச்சிட்டு 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா நல்லா அதில் புளிக்காய்ச்சல் சாதத்தில் நல்லா ஊறி போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம்.